நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில வரைக்கும் நல்லா தூங்குவா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அடிக்கடி இப்படி ஆகுது, சரி பண்ண முடியாதா டாக்டர்? ஒரு டேப்லெட்ல இல்ல ஒரு ஊசியில சரி பண்ற பிரச்சனை இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். யாரும் இல்லாத டைம்ல அவ இப்படி பிஹேவ் பண்ணா ரொம்ப கஷ்டம் இல்ல டாக்டர்? இல்ல, பகல்ல சுசி நார்மல், நைட்ல தான் இந்த பிரச்சனை. நைட்ல இவள தனியா இருக்க விட வேண்டாம். இவ படுற அவஸ்தைய பார்க்க கஷ்டமா இருக்கு டாக்டர். நம்பிக்கையோட இருங்க, எல்லாமே சரியாயிடும். என்னதான் பிரச்சனை டாக்டர்? அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது இவள. சுசிக்கு கூட இது என்னன்னு தெரியாம இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிச்சு மெல்ல மெல்ல அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வரணும். இதுக்கு என்னதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட்? மெடிசனோட பார்ட் கம்மி தான். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு போறத பத்தி மதிக்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லாமே மெடிக்கல் சைடு. இதை தவிர நீங்க எல்லாருமே அவகிட்ட அன்பா இருக்கணும், அவகிட்ட நிறைய கேர் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் நம்ம தனியா இருக்கோம், நம்மள யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறப்போ அட்டென்ஷனுக்காக மனசு இப்படி எல்லாம் பண்ணும். மனசு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அசோக். இதனாலதான் இப்படின்னு ஃபைனல் பண்ணி எதையும் சொல்லிட முடியாது. டே டைம்ல அவ நார்மலா இருக்கும்போது நீங்களும் நார்மலா பேசுங்க. எதுவும் நெகட்டிவாவோ அவ பிரச்சனை பத்தியோ பேச வேண்டாம். நிறைய வெளியே கூட்டிட்டு போலாம். மோஸ்ட்லி அவ தனியா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். இன்னைக்கு சுசி தனியா இருக்க வேண்டாம். சுபா, நீ கூடவே இரு. ஓகே டாக்டர். இனி ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. நான் கிளம்புறேன். நான் விட்டுட்டு வந்துடுறேன். சுசி பாரு சுபா. ப்ளீஸ் மதி, நார்மலா இருங்க. இல்ல டாக்டர், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல டாக்டர். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கவலைப்பட்டா எப்படி? இந்த நேரத்துல ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டோன்னு வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர்னா அப்படிதான் இருக்கணும். இல்ல டாக்டர், எல்லா டாக்டரும் அப்படி இருக்கிறது இல்ல. ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டோன்னே நீங்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் இந்த மாதிரி நைட்ல. விடுங்க மதி. நான் ஃபோன் பண்ணும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மதி. எனக்கு ஆண்கள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இத்தனை வயசாகியும் லேடிஸ் யார்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியல. அதுக்கு காரணம் கூச்சம்தான். ஆனா உங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை டாக்டர். அப்படியா? ஆமா டாக்டர். இவ்வளவு சிம்பிளா, இவ்வளவு இயல்பா யாரையும் நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. உங்களை எப்படி ஒருத்தருக்கு பிடிக்காம போச்சுன்னு தான் எனக்கு புரியல. உங்களை சும்மா புகழணும்னு நான் புகழல. உங்க மாதிரி ஒருத்தரை எப்படி பிடிக்காம போகும் அதான் தெரியல டாக்டர். இப்படி ஒருத்தங்க கிடப்பாங்க, அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சது இல்லை. இதுக்கெல்லாம் யாருக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. தேங்க்ஸ் எனக்கே சொல்லிடுங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா சுச்சி இப்படி ஆனதுக்கு கத்தி புலம்பி ஒரு வழி ஆயிருப்பேன். இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு தோணுது. எல்லாம் நீங்க கொடுக்குற தைரியம் தான் டாக்டர். என்ன டாக்டர், தூக்கம் வருதா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? எனக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கொலீக்ஸ் கூட பேசுவேன். ஆனா பர்சனலா எதுவும் ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. லவ் மேரேஜ்ங்கிறதுனால ரிலேட்டிவ் சைட்லயும் பெருசா டச் இல்ல.
இப்போதைக்கு ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்றது உங்களை மட்டும்தான். ஐ எம் ரியலி பிளஸ் டாக்டர். செப்பரேஷனுக்கு அப்புறம் கூட எத்தனையோ ஆட்கள் லைஃப்ல வந்துட்டு போனாங்க. ஒரு ஃப்ரெண்டா கூட நினைச்சு பார்க்க முடியல. ஏன் டாக்டர்? ஏன்னு கேட்டா என்ன சொல்றது, யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. ஓ, கூடவே உட்கார்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிடணும்னு கூட தோணல. என்கிட்டயும் அப்படித்தானே? உங்களோட உட்கார்ந்து நிறைய காஃபி சாப்பிட்டிருக்கேனே. காஃபி சாப்பிடுறதுக்காகவே அத்தனை கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன்ல, மறந்து போச்சா? யாரும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாத ஆளை நான் காஃபி சாப்பிட வச்சுட்டேனே. பரவாயில்ல. அதான் எனக்கும் தெரியல. முடியெல்லாம் நடிச்சு போச்சு. 5 பொண்ணுங்களுக்கு அப்பா நீங்க. உங்களை எனக்கு எப்படி பிடிச்சது? மகாவுக்கு குழந்தை பிறந்தா தாத்தா நீங்க. உங்களை போய் என்னன்னெல்லாம் சொல்ல தெரியல. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிச்சிருக்கு மதி. எனக்கும் பிடிச்சிருக்கு டாக்டர். எப்பவும் இப்படியே இருக்கணும்னு தோணும். இருந்துட்டா போச்சு. மகா, கடைக்கு போற ஏதாவது ஜாயிண்ட் வரணுமா? காலையில இருந்தே எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கு பாரதி. வாங்கிட்டு வரியா? லட்டா? ஏய், அது ஏன் வாங்கிட்டு வரணும்? நானே செஞ்சு தரேன். இரு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஹாய். ஹேய் சுபா. ஏய், வா 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 சுபா. எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சூப்பரா இருக்கும். என்ன சர்ப்ரைஸ் விசிட்? வா வா. என்ன பாரதி, வெளியே கிளம்பிட்டியா? இல்ல, பக்கத்துல கடைக்கு தான். ஏன், நான் வெளியே போகணுமா? ஏய், அப்படி இல்ல, கிளம்புன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். நீங்க 2 பேரும் பேசுவீங்க, நீங்க என்ன கரடின்னு நினைச்சு அதான் நானே வெளியே போறேன்னு சொன்னேன். என்ன மகா, உன் பாரதி ரொம்ப பேசுறாரு. உனக்கு தெரியாம என்ன ரகசியம் பேச போறோம்? சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எப்படி இருக்க நீ? எனக்கு என்ன, எப்பவும் போலதான். உன்னை பாக்கணும்னு 3 டேஸா கிளம்புறேன். இன்னைக்குதான் டைம் கிடைச்சது. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹேய், சுச்சி வந்திருக்கா தெரியுமா? சுசியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹேய், சுச்சி வந்திருக்கா தெரியுமா? சுசியா? ஏய், எப்ப வந்தா? சொல்லவே இல்ல. அவ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. 1 வீக்கா? ஒரு ஃபோன் கூட பண்ணல? அவ வந்ததுல இருந்தே உங்க 2 பேரையும் பத்தி தான் கேட்டுட்டு இருந்தா. ஏன் கூட்டிட்டு வரல? ஹே, நான் ஆபீஸ்ல இருந்து வரேன். இந்த வீக்கெண்ட் கூட்டிட்டு வரியா? எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ட்ரை பண்றேன். அது என்ன ட்ரை பண்றது? அப்பா ஏதாவது சொல்வாரா? ஹே லூசா நீ, அவர் என்ன சொல்ல போறாரு? அப்புறம் என்ன? தாத்தா பாட்டி இருக்காங்களா? அவங்க என்ன கேக்கல? இல்ல, தாத்தா மட்டும் தான் வந்தாரு. அவரும் சுச்சியை விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அவ இனி இங்கதான் இருக்க போறா. சூப்பர்ல. அப்ப நீ என்ன பண்ற? ஃப்ரைடே ஈவினிங் அவளை இங்க கூட்டிட்டு வா. 2 நாள் இங்கே இருக்கட்டும் அவ. இல்ல மகா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இல்லனா இந்நேரம் அவளே இங்க வந்திருப்பால. ஏன், என்னாச்சு? ஏய், கொஞ்ச நாள் அங்கே இருந்தால திடீர்னு இடம் மாறினால சின்னதா ஃபீவர் வந்திருக்கும், அவ்வளவுதான். அப்படியா? அது இல்ல, அவளுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? எங்க கல்யாணத்துக்கு வந்தப்ப கூட நல்லா தானே இருந்தா. ஹே, அவளுக்கு அப்பவே பிரச்சனை இருந்திருக்கு. தாத்தா பாட்டி தான் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. என்னன்னு சொல்லு, எனக்கு டென்ஷன் ஆகுது சுபா. இல்ல, சுச்சி வந்து 2 நாள் கழிச்சு அவள ரூம்ல காணோம்னு அப்பா தேடி இருக்காரு. அவ மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருந்திருக்கா. அவளை தொட்டதும் பயங்கரமா கத்தி கலாட்டா பண்ணி அவ முகத்தை பாக்குறதுக்கே அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னு அப்பா சொன்னாரு. ஐயோ. அப்புறமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம்? ரொம்ப நாளா இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன்.
பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு தாத்தா பாட்டி ஏதேதோலாம் பண்ணிருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்குல்ல? அப்பா இந்த பிரச்சனைய பத்தி ஃபர்ஸ்ட் யார்கிட்டயுமே சொல்லல. ஒரு நாள் நைட்டு அவ உடம்ப தூக்கி தூக்கி போட்டுச்சு. டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்பா மொட்டை மாடியில நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. டாக்டர் என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை அவ மனசுல இருக்கு, ஏதோ நடந்திருக்கு, அதுல எஃபெக்ட் ஆயிருக்கா போல. என்னவா இருக்கும்? தாத்தாவுக்கு எதுவும் தெரியலையா? சரி பண்ணிடுவாங்கல்ல? மெடிசன் எடுத்துக்கிறா, கவுன்சிலிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப அப்செட்டா இருப்பார்ல. ஆமா, மேக்சிமம் அவர் தான் கூடவே உட்காந்து அவளை பாத்துக்கிறாரு. நைட்ல தான் இப்படி ஆகுது. டே டைம்ல ஷீ இஸ் வெரி நார்மல். நல்லா பேசுறா, சாப்பிடுறா, சிரிக்கிறா. அதனாலதான் நம்ம ஊருக்கு போனா தங்க வேண்டான்னு தாத்தா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நானும் அதை தான் யோசிச்சேன். உன்னோட கல்யாணத்துக்கு வந்தப்ப கூட பாட்டி டென்ஷனாவே இருந்தாங்க. நம்ம கூட அவளை இருக்கவே விடல, கவனிச்சியா? கிராமத்துல அதெல்லாம் புரியாது. மாமா அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு சுபா. அப்பா அதுல ரொம்ப சீரியஸா இருக்காரு. பாப்போம். எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு சுபா. ஹே, வந்து பாரு. நீ வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பா அவ. இட்ஸ் ஓகே. ஒரு நாள் நான் கூட்டிட்டு வரேன். அவ கொஞ்சம் சரியாகட்டும் மகா. ஏய், சுசி சரியாயிடுவா மகா. ஏய், நீங்க இன்னும் பேசிட்டு இருங்க, இதோ நான் வந்துடுறேன். நம்ம வீட்ல மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல? ஆமா, நம்மளை விட அப்பா தான் ரொம்ப பாவம். நீயும் வந்துட்ட, அப்புறம் ஜனனியும் காணோம், அது வேற டென்ஷன். அப்புறம் இந்திராவை பத்தி சொன்னனே, இப்ப சுசி, பத்தாததுக்கு நான் வேற. இந்திரா என்ன சொல்றா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நாம பார்த்த இந்திராவே இல்ல அவ. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறா அவ. அன்னைக்கு வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புறா. அப்புறம் திட்டி உட்கார வச்சேன். நீ அங்க இருந்து கிளம்புனதும் எல்லாமே போச்சு மகா. சாப்பிடலையா? இல்லை, அப்புறம் சாப்பிட்றேன். சாப்பிட தானே வந்த? அது அப்போ, இப்போ அப்புறம் சாப்பிட்றேன். ஏ? எல்லாம் ஒரு பயம்தான். யாரை பார்த்து? கோச்சுக்காத, பொதுவாக சொன்னேன். எதுக்காக என்ன பார்த்து ஓடணும்? உட்காந்து சாப்பிடு. ம், ஓகே. மாமா இல்லையா? இல்ல. தாத்தா? இல்லன்னு நினைக்கிறேன். ஐயோ. ஏ? இல்ல, ஒரு சப்போர்ட்டுக்கு. சாரி, ஃபன் தான். ம், தெரியும். சத்தியமா சொல்லணும்னா உன் கூட எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியல. முன்ன மாதிரி உரிமையா பேச முடியாதுன்னு தெரியும். அதுக்காக பார்த்தா தெரியாதவங்க மாதிரி பேசாம போக முடியுமா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி இருடா அசோக்குன்னு சொல்லி பார்த்தேன். உள்ள இருக்க அசோக்குக்கும் இதுல கன்ஃபியூஷன் தான். சாரி, ரொம்ப போர் அடிக்கிறேனோ? இல்ல. நம்ம ரெண்டு பேரும் இப்ப யாரு, என்ன, ஒன்றும் தெரியல. ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தே ஆகணுமான்னு கேட்டா அதுவும் தெரியல. உனக்கு இப்படிலாம் தோணுதா? இல்ல. நான் மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்கிறேன் போல. இப்படி கூட யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம், அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் தானே இல்லைன்னு ஆயிடுச்சு. மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு அதுக்கு கிடைச்ச ஆன்சர் எனக்கே கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்லியா பழக முடியும்னா தான் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காது.
நம்ம 2 பேரும் இப்படி ஒரே வீட்டில் இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை? இதுக்கு தான் நான் யூ-டர்ன் போட்டு ஓடினேன். நான் பாட்டுக்கு மொக்க போட்டு உன்னை சாப்பிட விடாம பண்ணிட்டேன் பாரு. இல்ல நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்ப ஃபோன் பண்ணி வரலன்னு சொன்னா எப்படி? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி ஓகே. என்னாச்சு? நான் அப்பவே ஆட்டோ சொல்லியிருந்தேன். இப்ப ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்றான். கால் டாக்ஸி சொல்லவா? அது வர ரொம்ப லேட் ஆகும். இப்பவே நான் ரொம்ப லேட்டு. ஸ்டாண்டில் வேறு ஆட்டோ இல்லையா? இவர் நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. சரி இரு, நான் போய் ஸ்டாண்டில் வேறு ஆட்டோ இருந்தால் வர சொல்கிறேன். இல்ல உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் வெளியே தானே போகிறேன், போகும்போது சொல்லிடுறேன். அசோக், சொல்லு சுபா. நீ திருவான்மியூர் வழியா தானே போற? ஆ. அந்த வேலை என்ன ட்ராப் பண்ணிடுறியா? ம். என்ன என்கிட்ட தான் கேட்குறியா? உன்கிட்ட தான் கேக்குறேன். நானே கேட்கலான்னு நினச்சேன் ட்ராப் பண்ணவான்னு. ஆல்ரெடி கேட்டு அறவாங்க ஞாபகம் வந்துச்சா, அசோக் சைலண்ட் ஆயிட்டான். முடியுமா முடியாதா? முடியாதுன்னு உலகத்தில் ஒன்றுமே இல்லை சுபா. நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏய் ஏய் சுபா, எதுக்கு டென்ஷன்? ட்ராப் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு இல்ல. எதுவும் பேசாத, வாயை மூடிட்டு வண்டி ஓட்டுன்னு சொல்கிறேன் அதானே? நான் அப்படி ஒன்றும் சொல்லல. நீ என்ன வேணா பேசு, எனக்கு கேட்டாதானு சொல்றியா? சரி வா. போலாம். கூட இருக்க ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் கொடுக்க போகிற ஒய்ஃபுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு, உனக்கு தெரியுமா? என்ன? இல்லை, டபுள் சைடு கால் போட்டு உட்காந்தா கூட இருக்கிற ஒய்ஃப், சிங்கிள் சைடு கால் போட்டா. ப்ளீஸ் அசோக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர் சிந்துஜாவை பார்க்கணும். உள்ள பேஷண்ட்ஸ் இருக்கு. இல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? அவங்க கிளம்புற நேரம். நான் அவங்க ஃப்ரெண்டு தான். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே. சாரி சார், டாக்டர் இல்ல. இல்லையா? ஆமா, அவங்க கிளம்பிட்டாங்க, கவனிக்காம நான் சொல்லிட்டேன். சாரி. இல்ல, ரிசப்ஷன்ல கேட்டா இருக்கிறதா சொன்னாங்க. இல்ல சார், இப்பதான் கிளம்பி போனதா சொன்னாங்க. டாக்டர், நீங்க இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா? யார் சொன்னாங்க? இல்ல, உங்க நர்ஸ் தான் சொன்னாங்க. ஆ, அதுவும் உங்கள்கிட்ட கேட்டு தானே சொன்னாங்க. ஓ அது நீங்களா? நான் வேற யாரோ வந்திருக்கிறதா நினைச்சிட்டேன். சாரி. என்ன அவாய்ட் பண்றீங்களா டாக்டர்? நோ நோ, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் மதி. நான் உங்களை அப்புறம் பார்க்கட்டுமா? ஹெல்த் இஷ்யூ ஏதாவதுன்னா நான் வேற டாக்டரை பார்க்க சொல்றேன். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அப்படின்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். டாக்டர், ஆ, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏ? இல்ல, என் முகத்தை பார்த்து கூட பேசல. சொன்னேன்ல, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் அதான். ஐயோ, அடிபட்டிருக்கு. இல்லையே, பெருசா எதுவும் இல்ல. இல்ல, அடிபட்டிருக்கு, அதான் கட்சி வச்சு மறைக்கிறீங்க. பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயிட்டேன். ஐயோ,
நல்ல அடியா? ஆ, இல்ல இங்க மட்டும்தான். நிஜமாவே வழுக்கி விழுந்தது தானே? ஆமா. இல்ல, வழுக்கி விழுந்து இப்படி அடிபட்டவங்கள நான் இப்பதான் பார்க்கறேன். டாக்டர், என்னாச்சு சொல்லுங்க. இதுக்கு தான் என்ன அவாய்ட் பண்ணீங்களா? இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றீங்களா? உள்ள போய் பேசலாமா? டென்ஷனா இருக்கு. எப்படி அடிபட்டதுன்னு சொல்லுங்க. பசங்களோட அப்பா வந்திருந்தாரு, மறுபடியும் சண்டை. அதுலதான். அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே, இன்னும் ஏன் இப்படிலாம் பண்றாரு? டிவோர்ஸ் ஆகலைன்னா அடிக்கலாமா அப்போ? அப்படி இல்ல டாக்டர், அப்பவுமே உரிமை கிடையாது. இப்ப உங்கள்கிட்ட பேசவே அவருக்கு ரைட்ஸ் கிடையாதே, அப்புறம் ஏன் இப்படி பண்றாரு? உங்களுக்கு தெரியுது, அவருக்கு யார் சொல்றது? எனக்கு புரியல டாக்டர். அவருக்கு இன்னும் உங்க மேல என்ன கோபம்? அவர் இல்லைன்னா நான் காணாம போயிடுவேன்னு நினைச்சிருக்காரு. அப்படி இல்லாம என் ப்ரொஃபஷனல்ல, வீட்ல நான் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. என்ன மென்டாலிட்டி இது? நீங்க சந்தோஷமா இருந்தா தானே உங்க பசங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஈகோ இருக்கிறவங்க இவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டாங்க மதி. எப்படி காலி பண்ணலாம், எப்படி வீக் ஆக்கலாம், அப்படிதான் நினைப்பாங்க. நான் சந்தோஷமா இருக்க கூடாது, அதுதான் அவரோட நோக்கம். இன்னும் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அவ்வளவு சீரியஸா போகணுமான்னு யோசிக்கிறேன் மதி. என்னங்க, உங்களை அடிச்சிருக்காரு, சீரியஸா போகணுமான்னு கேக்குறீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போனா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. அந்த கோவத்தை என் மேலதான் காட்டுவாரு. அதுக்கு நானும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா ஏன் நிம்மதி போயிடும் மதி. அப்புறம் இதெல்லாம் எப்பதான் நிக்கிறது சொல்லுங்க. நான் ரியாக்ட் பண்ணாம இருந்தா போர் அடிச்சு அவரே ஒரு நாள் நிறுத்திட மாட்டாரா என்ன? கேட்கிற எனக்கே கோவம் வருது. எப்படிதான் நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்கன்னு தெரியல. வேற வழி இல்ல மதி. இல்ல டாக்டர், இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம அமைதியா இருந்தா அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. பார்க்கலாம். வலிக்குதா டாக்டர்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பத்தாதா? இதுக்கெல்லாம் வேற கஷ்டப்பட ஆரம்பிச்சா தாங்காது சார். ஐஸ் கட்டி ஊத்துறவங்க, இல்லனா மஞ்சள் தடவுங்க, சீக்கிரம் சரியாயிடும். ஆஹா, டாக்டருக்கே பிரிஸ்கிரிப்ஷனா? சாரி. வீட்டுக்கு போய் ஐஸ் கட்டி வச்சிடுறேன். அப்புறம் என்ன, மஞ்சள் தூள் தானே, அதையும் செஞ்சிடுறேன். ம்?